ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஓகே, a man is climbing a stairs. ஓகே, மாடி ஏறுறான். let 2 meters and 6 meters be the initial and final position in the horizontal direction. ஓகே, ஸோ ஹரிசான்டலாக அவனோட இனிஷியல் பொசிஷன் என்னதுன்னா 2 மீட்டர்ஸு, ஃபைனலாக அவன் ஸ்டேர்ஸ் ஏறினானே 6 meters ஹரிசான்டலாக மூவ் ஆகிருக்கிறான். அதே மாதிரி let 1 meters and 7 meters be the initial and final position in the vertical direction. ஓகே, ஸோ vertical directionல இது. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா find the position vector of the man after reaching the final position. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின். ஸோ நம்ம இப்போ கொடுத்ததெல்லாம் எழுதலாம். ஓகே, ஸோ let x not be, ஓகே, இனிஷியல் ஹரிசான்டல் பொசிஷன் வந்து 2. ஓகே, ஸோ ஃபைனல் வந்து ஹரிசான்டல் பொசிஷன் 6. ஓகே, சிமிலராக நம்மளுக்கு இனிஷியலாக வெர்டிக்கல் பொசிஷன் வந்து 1 மீட்டர். ஓகே, அண்டு ஃபைனல் பொசிஷன் வந்து 7 meters. ஓகே, ஸோ இப்போது நீங்கள் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் த மேன் ஆஃப்டர் ரீச்சிங் த ஃபைனல் பொசிஷன். ஓகே, ஸோ ஆர் வெக்டார் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆர் வெக்டார் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும், டெல் எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் டெல் ஒய் ஜே கேப். ஓகே, ஸோ வேர் டெல் எக்ஸ்ன்றது டெல் எக்ஸ் இஸ் நத்திங் பட் x1 minus x0. Similarly, del y equal to y1 minus y0. Okay, ஸோ உங்களுக்கு அப்போ என்ன வரும்னா நம்மளுக்கு 6 minus 2 I cap plus 7 minus 1 j cap. Okay, so therefore 6 minus 2 4 I cap plus 6 j cap. Okay, ஸோ இதுதான் பொசிஷன் வெக்டார் ஆஃப் த மேன். ஓகே, ஸோ இதை உங்களை டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணும், ஸோ இதுதான் உங்களோட கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இது எக்ஸு, இது ஒய்இ. ஸோ இனிஷியலாக அவன் வந்து ஹரிசான்டலாக எவ்வளோ தூரத்தில் இருக்கிறான், ஹரிசான்டலாக வந்து 2, வெர்டிக்கலாக 1. ஓகே, ஸோ ஹரிசான்டலாக 2, ஸோ இது 0 1, சாரி இது 1, இது 2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ அதே மாதிரி வெர்டிக்கல் ஸ்கேலில் 1 2 3 4 5 6 7 வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இனிஷியலாக வந்து ஹரிசான்டல் பொசிஷன் வந்து 2, வெர்டிக்கல் இனிஷியல் பொசிஷன் வந்து 1. ஓகே, ஸோ எக்ஸில் 2 ஒய்யில் 1, இதுதான் அவனோட இனிஷியல் பொசிஷன். ஸோ இந்த பாயிண்ட்டு x0, y0 இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ அடுத்தது ஃபைனல் பொசிஷன் என்னது, 7 6 and 7. ஓகே, ஸோ எக்ஸில் 6, வெர்டிக்கலாக 7. ஸோ இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட x1, y1. ஸோ x1, y1. ஸோ இப்போது உங்களை வந்து வெக்டார் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, பொசிஷன் வெக்டார். ஸோ பொசிஷன் வெக்டார், சாரி இந்த வெக்டார் வந்து ஆக்சுவலாக இங்கேருந்து இங்கே வரும். ஓகே, ஸோ யூஸ்வலாக பொசிஷன் வெக்டார் ஆரிஜின்லேருந்து தான் போடணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ வெக்டார். ஓகே, ஸோ ஃப்ரீ வெக்டார் இனிஷியலாக வந்து இங்கே இந்த பாயிண்டில் இருக்குது. ஸோ ஃபைனல் பொசிஷன் இந்த பாயிண்டில் இருக்குது. ஓகே, ஸோ பொசிஷன் வெக்டார்னால் ஆரிஜின்லேருந்து இருக்கும். திஸ் இஸ் அ ஃப்ரீ வெக்டார். ஓகே, ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்தில் இருக்கிற ஃப்ரீ வெக்டார். ஓகே, ஸோ இந்த இது புரியுதா, இந்த கால்குலேஷன் எப்படி பண்ணணும்னு புரியுதா? எஸ் சார், அண்டர்ஸ்டுட் சார். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அடுத்தது எனக்கு வந்து இன்னொரு பொசிஷன் வெக்டார் கண்டுபிடிங்க. ஸோ அதோட கோஆர்டினேட்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ அதோட ஸோ x0 வந்து ஹரிசான்டல் பொசிஷன் 4, ஃபைனல் பொசிஷன் இஸ் 12. திஸ் இஸ் ஆன் த ஹரிசான்டல் டைரக்ஷன். ஸோ வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஸோ y0, ஸோ y0 is 5 and y1 is 10. Okay, so find the vector. Okay,
So in the vector free vector for this 8 I cap plus 5 J cap, sir. okay, 8 I cap plus 5 5 J J cap. cap. Okay, very good. So in the x0 x1 y0 y1 க்கு நம்ம we can now draw a position vector நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ அது இப்போ என்னென்னா நம்மளுக்கு இனிஷியல் கோஆர்டினேட்ஸ் வந்து x0 y0 வந்து ரெண்டுமே 0. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டு ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனல் பொசிஷன் வந்து 6i 7j. ஓகே, ஸோ ஹரிசாண்டலாக 6 வெர்டிக்கலாக 7. ஸோ இந்த பாயிண்ட், ஸோ இதுதான் நம்மளோட பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார். Okay, this is our R vector. R vector equal to 6i cap plus 7j cap. Okay, so என்ன பண்ணியிருக்கிறோம் ஆக்சுவலாக இங்கே இடத்துல முன்னாடி நம்ம 2ன்னு வச்சுருந்ததெல்லாம் இப்போ 0 ஆக்கிட்டோம். இனிஷியல் பொசிஷன் எல்லாமே ஆரிஜினுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ வி ஹாவ் 6i cap and 7j cap. ஓகே, ஸோ இப்போ சிமிலராக for this vector நம்மளுக்கு என்ன வரும், for this coordinates நம்மளுக்கு என்ன வரும், நம்மளோட r prime vector என்னவாகும், யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. I cap plus 10J cap. Very good, 12i cap plus 10j cap. ஓகே, ஸோ இதுக்கு இன்னொரு வெக்டார் வரையலாம், ஆனால் நம்மளுக்கு கோஆர்டினேட் ஆக்சிஸ் பத்தாது. ஸோ லெட் மீ மேக் இட் as a large one. So this is now our x and y axis. So x la 8 9 10 11 and 12. Okay, so y la similar 8 9 10 11 12. Okay, so நம்ம இப்போ புது ஆரிஜின் இந்த வெக்டர் என்னதுன்னா 12i cap. so x directionல 12 units and y directionல 10 units. okay, so approximate in the point. okay, so இதில் நம்ம ஒரு வெக்டர் வரைஞ்சு. so this is our r prime vector. so இந்த பாயிண்ட் வந்து என்னதுன்னா x1 y1. so இந்த பாயிண்ட் x1 prime y1 prime. okay, so this is our r prime vector. r prime vector equal to 12i cap plus 10j cap. okay, so இதிலிருந்து let's try to find del r vector. okay, displacement vector கண்டுபிடிப்போம் del r vector. so del r vector ஓட ஃபார்முலா என்னதுன்னா it's r prime vector minus r vector. okay, so முன்னாடி நம்ம del x del y கண்டுபிடிச்சோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக என்னென்னா கோஆர்டினேட்ஸ். ஓகே, ஹரிசாண்டல் கோஆர்டினேட்ஸ், வெர்டிக்கல் கோஆர்டினேட்ஸு. ஸோ சாரி, ஹரிசாண்டல் காம்பனண்ட், வெர்டிக்கல் காம்பனண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். இது வந்து ஆக்சுவலாக என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஓகே, ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். ஸோ இது வந்து x1 மைனஸ் x0 y1 மைனஸ் y0 ஃபார் கண்டினியூட்டி இது எழுதுகிறேன். ஸோ இப்போது நம்மளுக்கு r ப்ரைம் அண்டு r வெக்டாரோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ வி ஹேவ் r ப்ரைம் வெக்டார் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குது, r ப்ரைம்
vector equal to 12 I cap plus 10 j cap இருக்கு. Okay, and r vector equal to 6 I cap and 7 j cap இருக்கு. Okay, so we now are interested to find நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், displacement vector கண்டுபிடிக்க போறோம். So displacement vector is nothing but இந்த vector இங்க இருந்து இங்க கனெக்ட் ஆகும். So இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட், this is our r vector, del r vector. Okay, so red கலர்ல வேணா வரைஞ்சிக்கலாம். Okay, so this is our del r vector. Okay, so del r vector எப்படி கண்டுபிடிப்பீங்க? So coordinate subtract பண்ணனும், இதுவும் இதுவும் subtract பண்ணனும். Okay, 6 I cap plus 3 j cap. Okay, yes, del r vector equal to 6 I cap plus என்ன வந்துச்சு 3 j cap, right? இதானே வந்துச்சு உங்களுக்கு. Okay, so நம்மளுக்கு initial and final position கொடுத்தாங்கன்னா then you have to find horizontal component and vertical component கண்டுபிடிச்சு you have to find the position vector. Okay, so இது வந்து position vector, these are position vector. So இப்போ ரெண்டு position vector கொடுத்துட்டாங்க, then if they ask to find displacement vectorக்கு you have to use this formula. Okay, so இது வழியா நம்ம displacement vector கண்டுபிடிச்சிடலாம். Okay, so இதில் இருந்து if they provide நம்மளுக்கு delta t கொடுத்தாங்கன்னா then we can find the average velocity. Okay, so if person move from this point இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு if he takes delta t equal to 3 seconds னு வச்சு. Okay, so இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு if he takes 3 seconds then நம்மளோட average velocity என்ன வரும், v average equal to del r vector divided by del t. Okay, so இது மூலமாக தான் நம்ம v average கண்டுபிடிக்கணும். So therefore we have 6 I cap plus 3 j cap, okay, j cap divided by 3. Okay, where 3 இன்றது delta t ஓட வேல்யூ. So இது போட்டிங்கன்னா you will get 2 I cap plus j cap. Okay, 1 j cap னு வரும். இதுதான் வந்து என்னதுன்னா average velocity. Okay, so உங்களுக்கு if they provide a time interval then you can find the average velocity by this formula. Okay, in the formula மூலமா you can find the average velocity. Okay, so average velocity vector ஓட direction எந்த directionல இருக்கும், அதுவும் del r directionல தான் இருக்கும். Okay, so இதுதான் v average ஓட direction. இது clear-ஆ? So இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன், ரெண்டு பேரும் இண்டிபெண்ட்டாக ட்ரை பண்ணுங்க. ஸோ x நாட் ஈக்குவல் டு 1, x1 ஈக்குவல் டு 4, y naught equal to 2 and y1 equal to 6. So இதை வச்சு find r vector. Okay, then x naught prime equal to 7, x1 prime equal to 12, y naught prime equal to 13 and y1 prime equal to 25. Okay,
ஸோ இதை வச்சு ஃபைண்ட் த பொசிஷன் வெக்டார் ஆர் ப்ரைம். ஓகே, ஸோ இது எனக்கு ஆர் அண்ட் ஆர் வெக்டார் அண்ட் ஆர் ப்ரைம் வெக்டார் என்ன வேல்யூ வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். லக்ஷிதா நீ ஆர் வெக்டார் கண்டுபிடிமா, உமேஷ் நீ ஆர் ப்ரைம் வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஓகே சார். ஓகே சார். ஸோ ஸ்க்ரீன் விசிபிளாக இல்லைன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் இங்கே வைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் ஆர் வெக்டார் வந்து 3i cap plus 4j cap. 3i cap plus 4j cap. ஓகே லக்ஷிதா, லைன்ல இரு. உமேஷ் இது ஆர் ப்ரைம் வெக்டார் என்ன வந்துச்சு? சார் 5i cap. வெரி குட். 5i cap and அதுக்கப்புறம் 12j cap சார். very good, 12j cap. Okay, so now try the displacement vector between r and r prime. Okay, so displacement vector கண்டுபிடிச்சு சொல்லுங்க. find it del r vector. 2i cap plus 8j cap. 2i cap plus 8j cap. very good. okay, so இப்போ இதிலிருந்து நீங்கள் you can find velocity. okay, so average velocity கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போது இதிலிருந்து நம்மளுக்கு மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம்? இஃப் தே ப்ரொவைட் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் we can find the horizontal and vertical component. okay, so horizontal and vertical component ன்றது ஆக்சுவலாக என்னதுன்னா r வெக்டாரோட horizontal component del x. ஓகே, அதே மாதிரி வெர்டிக்கல் காம்பனண்ட் del y. ஓகே, ஸோ இது ஹரிசான்டல் காம்பனண்ட்னு எடுத்துக்கக்கூடாது, இதோட டிஃப்ரென்ஸ் தான் ஹரிசான்டல் காம்பனண்ட். ஓகே, ஸோ ஹரிசான்டல் காம்பனண்ட்னா del x, வெர்டிக்கல் காம்பனண்ட்னா del y. எதுக்கு? பொசிஷன் வெக்டாருக்கு. ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக நம்மளுக்கு ஃப்ரீ வெக்டார் தான். பொசிஷன் வெக்டார்னால் யூஸ்வலாக இங்கே நம்மளுக்கு ஆரிஜினில் இருக்கணும். ஸோ இது வந்து சம் வேல்யூ இருக்குது, அதனால் இட்ஸ் அ ஃப்ரீ வெக்டார். ஓகே, ஸோ லெட் இட் பி. இப்போது அடுத்தது நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா, யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஃபைண்ட் மாட் ஆஃப் ஆர் வெக்டார். ஓகே, ஸோ மாட் ஆர் வெக்டார் எவ்வளோ பார்க்கணும். ஓகே, ஸோ சிமிலர்லி யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபைண்டிங் மாட் ஆர் ப்ரைம் வெக்டார். ஓகே, ஸோ மாட் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? What is the modulus value of r vector? ஞாபகம் இல்லைன்னா நான் இங்கே வரைகிறேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கெஸ் பண்ணுறதுக்கு அதோட வேல்யூ என்ன இருக்கும். So this is our r vector. Okay, so this is our 3. okay, so del x vector and this is our 4. okay, so இதிலிருந்து you are interested to find mod r vector square. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? Square root of 3 square plus 4 square, sir. Very good. okay, so mod r square equal to opposite side square. okay, so 4 square plus adjacent side square 3 square. okay, so in order to find mod r vector, if we take square root, then we can find r mod r vector. okay, so இது என்ன கொடுக்கும்னா, it gives the length of the r vector. நம்மளோட r vectorோட length கொடுக்கும். இந்த length எவ்வளவோ அதை தான் கொடுக்கும். எது? mod r square கிடையாது. ஆனால் நம்ம பித்தாகரஸ் தியரம் படி we can relate hypotenuse opposite and adjacent side by இந்த ஃபார்முலா mod r square equal to opposite side square plus hypotenuse square equal to opposite side square plus adjacent ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா மூலமாக தான் we can relate. ஆனால் நம்மளுக்கு இங்கே நம்மளோட ஹைபாட்னியூஸாக என்ன இருக்குது, ஆப்போசிட் சைடில் என்ன வேல்யூ இருக்குது, adjacentல என்ன வேல்யூ இருக்குன்றதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் then we can find the mod r vector. okay, so சிமிலராக இதுக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள், இது என்ன வரும்? so this is Root of 5 square plus 12 square, sir.
5 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் என்னம்மா வரும்? 25 plus 144. Ah. I think 169 is equal to 13. Sir. 13. Root of 169. Okay. So, 169 equal to 13. இதுக்கு என்ன வந்துச்சு? 5, sir. 4 square 16, 9. So, therefore, Answer 5, sir. okay. So, the root 25 equal to 5. உமேஷ் ஃபாலோ பண்ண முடியுதாப்பா? sir முடியாது. Okay. So, try to find the modulus vector for del r vector. So, எந்த வெக்டார் கொடுத்தாலும் you can find the mod vector. Okay. Sorry, modulus value. Magnitude. You can find the magnitude. இதுக்கு magnitude கண்டுபிடிச்சா என்ன வரும்? Root of 2 square 4 plus 8 square 64. Root 68, sir. Root 68. Okay. So, இது எப்படி வேணாலும் இருக்கலாம். So, இப்போ உங்களுக்கு magnitude கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் way. Okay. So, once you know how to find r vector, okay, provided உங்களுக்கு horizontal and vertical component கொடுத்துட்டாங்கன்னா you can find the r vector, and if you know two position vectors, then you can find the displacement vector. Okay. So, அதே மாதிரி எந்த வெக்டார் கொடுத்தாலும் you can find the magnitudeக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி you can find the magnitude. Okay. So, இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இது வந்து magnitude calculation. Okay. Next we can move on to unit vectors. Okay. எந்த வெக்டார் கொடுத்தாலும் you can find a unit vector along the direction of that vector. Okay. So, how to find unit vector? So, unit vector எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, if they ask you to find unit vector of, இப்போ இந்த பொசிஷன் வெக்டரோட யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, தென் அதோட சிம்பிள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஆர் ஹேட். ஓகே. ஸோ ஆர் ஹேட்ன்றது என்னதுன்னா யூனிட் வெக்டார் ஆஃப் ஆர் வெக்டார். ஓகே. ஸோ யூனிட் வெக்டார் ஆஃப் ஆர் வெக்டார் தான் நம்ம ஆர் ஹேட்டுன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ யூனிட் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஆர் வெக்டார் டிவைடட் பை த மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார். ஓகே. ஸோ ஆர் வெக்டார் எடுத்து அதோட லெங்க்த்தால் நம்மளுக்கு டிவைட் பண்ணிட்டா நம்மளுக்கு வி கெட் ஒன்லி த டைரக்ஷன். ஓகே. ஸோ அந்த டைரக்ஷன் தான் வந்து நம்மளோட யூனிட் வெக்டார் அலாங் ஆர் வெக்டார். ஓகே. ஸோ இதுக்கு கண்டுபிடிங்க என்ன வரும்? ஸோ நம்மளோட ஆர் வெக்டார், உமேஷ் நீ தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஸோ ஆர் வெக்டார் வந்து வி ஹவ் 3i cap plus 4j cap. ஓகே. ஸோ mod r vector 5. அப்போ என்ன வரும்? r cap புரியல என்ன சொல்றீங்க? find the unit vector for this vector. இந்த வெக்டார் கண்டுபிடின்ற. ஓகே. இதான் ஃபார்முலா யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஆர் வெக்டார் என்னது? ஆர் வெக்டர் 5. ஆஹா, ஆர் பிரைம் நீ பார்க்குற, ஆர் பிரைம் பார்க்குற, ஆர் வெக்டார் அது 3i cap plus 4j cap. ஓகே. ஸோ 3i cap plus 4j cap. ஓகே. ஸோ டிவைடட் பை mod r வெக்டார் என்னது? mod r, அதோட mod r கண்டுபிடிச்சதுக்கு we have 5. ஓகே. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணால் you will get இதுதான் யூனிட் வெக்டார். ஸோ யூனிட் வெக்டாரை எழுதும் போது எப்படி எழுதணும்னா இது மாதிரி எழுதக்கூடாது, பிரித்து எழுதிடுங்க. ஓகே. ஸோ 3/5 i cap plus 4/5 j cap. ஓகே. ஸோ திஸ் இஸ் அவர் ஆர் கேப். ஓகே. ஸோ யூனிட் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு given x0 x1 y0 y1 கொடுத்தாங்கன்னா from this you can find r vector கண்டுபிடிக்கலாம். From r vector you can find mod r vector. Okay. From both this value you can find r cap. Okay. So இதுதான் process. So எனக்கு இப்போ எனக்கு என்ன நீங்கள் அடுத்தது பண்ணணும்னா if you have a vector, இதுவே ஒரு வெக்டார் தான். ஓகே. ஸோ you can find the magnitude of this vector. இந்த வெக்டாரோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் என்ன வரும்? it has an important property. Okay. So நான் இப்போ என்ன கேட்குறேன்னா find modulus of r vector.
find modulus of r vector. So modulus of r vector r cap எப்படி கண்டுபிடிப்பீங்க? root of என்ன வரும்? 3 by 5 the whole square. 3 by 5 the whole square plus 4 by 5 the whole square. Okay. So இந்த ரூட்டை evaluate பண்ணுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. One, sir. Yes, இது வந்து நம்மளுக்கு root of 25 by 25 வரும். Okay. So which is nothing but root of 1 which is 1. Okay. So எப்பயுமே ஒரு யூனிட் வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து 1 தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வெக்டாருக்கு யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூ வெக்டார் வந்து கரெக்டான யூனிட் வெக்டாராக ரெப்ரசன்ட் பண்ணுதான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? யூ ட்ரை டு ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் தட் வெக்டார். ஓகே. ஸோ அந்த யூனிட் வெக்டாரோட மேக்னிடியூட் கண்டுபிடிங்க. அந்த மேக்னிடியூட் 1ன்னு வந்துச்சுன்னா தென் த வெக்டார் யூ ஃபைண்ட் ஃபார் த யூனிட் வெக்டார் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அதே மாதிரி எப்பயுமே மறக்காதீங்க, யூனிட் வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து இஸ் ஆல்வேஸ் யூனிட்டி, அதாவது 1 தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ட்ரை டு ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் ஆஃப் ஆர் ப்ரைம் வெக்டார். ஆர் ப்ரைம் வெக்டாரோட யூனிட் வெக்டார் கண்டுபிடிங்க. So r prime vector equal to என்ன இருந்துச்சு? 5i and 12j. 5i cap plus 12j cap. Okay. So நான் என்ன கேட்குறேன்னா find r cap, r prime cap கேட்குறேன். Okay. Find r prime cap. கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்ன வந்துச்சு? r prime cap at r prime hat equal to ஸோ தெரியலன்னா நான் இன்னொரு தடவை கால்குலேட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு யூ நீட் டு ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார். ஸோ ஆர் வெக்டாரோட மேக்னிடியூட் வேணும். மேக்னிடியூட் ஃபார்முலா என்னது? ஸோ எக்ஸ் காம்பனன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் காம்பனன்ட் ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் which is nothing but root of 25 plus 144. So it happens to be root 169 which is 13. Okay. So நம்மளோட mod r vector வந்து இது mod r vector, mod r cap கண்டுபிடிக்கல. Okay. mod r vector வந்து 13. Okay. So magnitude தெரிஞ்சிருச்சு. So நம்மளோட r vector அந்த magnitudeால divide பண்ணா we get r cap. So mod r prime cap equal to mod r vector divided by mod of r prime vector. Okay. So which is 5i cap 5i cap by 13 plus 12j cap whole divided by 13. இதை நம்ம பிரிச்சு எழுதணும். So this 5 by 13 I cap plus 12 by 13 j cap. Okay. So this is our unit vector along r prime. Okay. So இதோட மீனிங் என்னன்றதை நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். ஸோ நான் ரஃபாக ட்ரா பண்ணுறேன், ஸ்கேலுக்கு கிடையாது. ஸோ இதுதான் நம்மளோட சப்போஸ் நம்மளோட ஆர் ப்ரைம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் ஆர் ப்ரைம் வெக்டார்னா தென்
இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு 5ன்னு வந்துச்சு. இந்த வெர்டிக்கல் வேல்யூ தான் நம்மளுக்கு 12ன்னு இருக்குது. ஓகே, திஸ் இஸ் அவர் 12, இந்த வேல்யூ. ஓகே, this 5 and 12. So they are the component, horizontal component and vertical component. Okay, so இப்போ நம்ம அடுத்தது என்னது பண்ணுறோம், யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கிறோம். ஸோ யூனிட் வெக்டார்ன்றது என்னதுன்னா இந்த ஆர் டைரெக்ஷனில் இருக்கிற ஒரு யூனிட். ஓகே, ஸோ இது மாதிரி சின்ன சின்ன யூனிட்டாக தான் நம்மளோட ஆர் வெக்டார் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு போயிருக்கு. ஓகே, ஸோ this is our unit vector. இதுதான் அந்த யூனிட் வெக்டாரோட மீனிங். ஓகே, ஸோ இந்த ரெட்டில் வரைஞ்சிருக்கிறேன்ல இதுதான் நம்மளோட யூனிட் வெக்டார். ஓகே, ஸோ இது இட் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ஆர் வெக்டார், அதோட மேக்னிடியூட் வந்து 1ஆக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் அதோட அர்த்தம். ஸோ இது கிளியராக இது வரைக்கும்? ஸோ இஃப் தே ப்ரொவைட் யூ x0 and x1, okay, these are the position, initial and final position, okay, on the horizontal direction. Similarly உங்களுக்கு if they provide y0 and y1, these are the initial and final position along the vertical direction. So இது இருந்துச்சுன்னா you can find del x and del y. So from this you can find r vector, and from r vector you can find mod r vector as well as r cap vector. Okay, so இதுதான் ஐடியா. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ இதிலே நம்ம இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சோம், ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரும் பார்த்தோம். ஸோ ரெண்டு உங்களுக்கு if they provide x0 x1 and x prime 0 x prime 1, so இந்த செட்டு கொடுக்கணும். ஸோ this gives del x and this gives del x prime. Similarly if they give y0 y1 and y0 prime and y1 prime, from this you can find del y and del y prime. Okay, so இதெல்லாம் வச்சுக்கிட்டு you can find r prime, r vector is del x I cap. so இது I cap and இதோட plus del y j cap. okay, so similarly r prime vectorக்கு you can use del x prime I cap plus del y prime j cap. okay, so இதுவும் யூஸ் பண்ணி you can find r and r prime vector. okay, so if you have two position vectors, then you can find the displacement vector del r vector equal to r prime vector minus r vector. okay, which is nothing but நம்மளோட del x prime minus del x I cap. ஸோ இதுவும் இந்த காம்பனண்ட்டு சப்ராக்ட் பண்ணணும் ப்ளஸ். ஓகே, நிறைய பேர் என்ன குழப்பிடுவாங்கன்னா இங்கே போடுற மைனஸ் வந்து இட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பனண்ட். இந்த இடத்துல ப்ளஸ்ஸாகவே தான் இருக்கும், அதை மாற்றிடக்கூடாது. நிறைய பேர் இந்த மைனஸையும் இந்த இடத்துல மைனஸை போட்டுடுறீங்க. ஓகே, அது மாதிரி கிடையாது. திஸ் மைனஸ் இது வந்து எங்கே போகுதுன்னா இங்கே இருக்குதுல்ல, அது இந்த ரெண்டு காம்பனண்ட்டுக்கும் இடையே இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு காம்பனண்ட்டுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ், ஸோ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், அதுதான் வந்து நம்மளோட del y prime minus del y. ஓகே, j cap, I cap இல்லை j cap. இது பண்ணிங்கன்னா then you will get displacement vector. இதுக்கு பேர் displacement vector. okay, so from displacement vector if they provide the time interval, then you can find the average velocity vector. Average velocity vector is nothing but del r vector by del t. okay, so இதுவும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ மீதி இன்னும் ஒன்று இருக்குது. அது என்னதுன்னா angle between the vector and the horizontal. so angle between the vector and horizontal axis.
ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு ஆர் வெக்டார் கொடுத்துருக்குறாங்க. தென் தே ஆஸ்க் டு ஃபைண்ட் த ஆங்கிள் இட் மேக்ஸ் வித் த ஹரிசாண்டல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க வச்சுப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ நம்மளுக்கு ஒரு பொசிஷன் வெக்டார் கொடுத்துட்டாங்க. ஒரு பொசிஷன் வெக்டார் என்ன வெக்டாராக கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சது ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 2 8. ஓகே, அதை எடுத்துக்கலாம். ஸோ 2 i cap ப்ளஸ் 8 j cap. ஓகே, ஸோ இது மாதிரி இருக்குது. ஸோ இஃப் தே ஆஸ்க் டு ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார், இங்கே வெக்டார் என்னது நம்மள ஆர் வெக்டார், அண்ட் த ஹரிசாண்டல் ஆக்சிஸ். ஹரிசாண்டல் ஆக்சிஸ்னால் நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ். இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிற இதை கேட்டாங்கன்னா தே ஆஸ்க் டு ஃபைண்ட் த ஆங்கிள். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா தென் யூ நீட் ஒன்லி 2 இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு 2 இன்ஃபர்மேஷன் இருந்தால் போதும். ஒன்று என்னதுன்னா இந்த வெர்டிக்கல் காம்பனண்ட் எவ்வளோ, இன்னொன்று இந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட் எவ்வளோ. ஸோ இந்த இந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட் எவ்வளோ இந்த வெக்டாருக்கு? நான் கொடுத்த வெக்டாருக்கு ஹரிசாண்டல் காம்பனண்ட் எவ்வளோ? 2 சார். எவ்வளோ? What is the horizontal component of this vector, R vector? உமேஷ், இந்த ஆர் வெக்டாரோட ஹரிசாண்டல் காம்பனண்ட் எவ்வளோப்பா? ஆர்எக்ஸ் ஆர்ஒய், அதுதான் இதுதான் ஹரிசாண்டல் காம்பனண்ட், இதுதான் வெர்டிக்கல் காம்பனண்ட். ஸோ இட் இஸ் நத்திங் பட் இந்த வேல்யூ தான். இதுதான் ஹரிசாண்டல் காம்பனண்ட், இதுதான் வெர்டிக்கல் காம்பனண்ட். யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஆர்எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஆர்ஒய் ஈக்குவல் டு 8. ஓகே, ஸோ இதுதான் ஹரிசாண்டல் காம்பனண்ட், வெர்டிக்கல் காம்பனண்ட். ரெண்டுத்தையும் சேர்ந்தது தான் நம்மளோட ஆர் வெக்டார். ஓகே, ரிசால்வ் பண்ணிங்கன்னா இதுதான் ஹரிசாண்டல் காம்பனண்ட் வரும், இதான் வெர்டிக்கல் காம்பனண்ட் வரும். ஓகே, ஸோ இன் ஆர்டர் டு ஃபைண்ட் தீட்டா, உங்களுக்கு இப்போ தீட்டா கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா தீட்டாக்கு என்ன ஃபார்முலா நம்ம ஏற்கனவே டிரைவ் பண்ணியிருக்கோம். தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஆர்ஒய் டிவைடட் பை ஆர்எக்ஸ். ஓகே, வெர்டிக்கல் காம்பனண்ட் டிவைடட் பை ஹரிசாண்டல் காம்பனண்ட். ஓகே, ஆர்எக்ஸ் பை ஆர்ஒய் போட்டக்கூடாது. ஓகே, ஸோ எப்போயுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நியூமரேட்டரில் வெர்டிக்கல் காம்பனண்ட் டிவைடட் பை ஹரிசாண்டல். ஆர்டரை மாற்றி போட்டிங்கன்னா ரிசல்ட் தப்பாக வந்துடும். தேர்ஃபோர் யூ ஹேவ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 8/2 which is tan inverse of 4. Okay? So இந்த tan inverse of 4க்கு நீங்கள் இதை கண்டுபிடிச்சிங்கன்னா you will get theta. ஓகே, ஸோ கால்குலேட்டர் இருந்தால் போடலாம், இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதோட நிறுத்திக்கலாம். ஓகே, ஸோ இது புரியுதா உங்களுக்கு இது எப்படி கண்டுபிடிக்கணுன்ட்டு? ஸோ இது நாட் ஒன்லி ஃபார் பொசிஷன் வெக்டார், வெலாசிட்டி வெக்டாருக்கும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போது இஃப் யூ ஹேவ் let me draw a coordinate system. இது மாதிரி ஒரு coordinate system வரைஞ்சிடுறேன். and this is the trajectory of the particle. ஸோ இது வந்து நம்மளோட y axis, இது வந்து x axis. ஸோ இந்த பாயிண்டில் இதுதான் வந்து டேஞ்சென்ஷியலாக வரையணும். ஸோ திஸ் இஸ் த டேஞ்சென்ஷியல் டைரெக்ஷன். ஸோ திஸ் இஸ் அவர் v வெக்டார். ஓகே, ஸோ உங்களுக்கு v வெக்டார் கொடுத்துருவாங்க. ஸோ v வெக்டார் சே 3i கேப் ப்ளஸ் 12j கேப் கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ இல்லைன்னா இது மாதிரி வச்சுக்கலாம், 3i கேப் அண்டு 3j கேப் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ தே ஆஸ்க் டு ஃபைண்ட் த தீட்டா. ஓகே, ஸோ தீட்டா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே தீட்டா எங்கே ஃபார்ம் ஆகும்னா, ஸோ நம்மளோட ஹரிசாண்டல் ஆக்சிஸ் இருக்குல்ல, அதை வந்து இதுக்கு பேரலாக இங்கே வரையலாம். So if we draw the horizontal axis, this is our horizontal axis. So similar, so இந்த வெக்டாருக்கும் நம்மளோட ஹரிசாண்டல் ஆக்சிஸ்க்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள் தான் தீட்டா. ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் தீட்டா.
ஸோ இதோட தீட்டா வேல்யூ என்ன இருக்கும்? தீட்டா ஈக்குவல் டு tan inverse of, so since this is velocity vector, அதோட vertical component divided by அதோட horizontal component. Okay, so கண்டுபிடிச்சா என்ன வரும்? tan inverse of vertical component என்னது? அதோட vertical component is nothing but இந்த component. So இதுதான் அதோட vertical component. Sorry, so இங்க இருந்து வரும், இதுதான் vertical component. So vertical component என்னது? So vertical 3, horizontal 3. Okay, so 3 by 3, which is tan inverse of 1. Okay, so tan inverse of 1 ஓட வேல்யூ எனக்கு ஞாபகத்தில் இருக்கு, அதுக்காக தான் இதை சூஸ் பண்ணேன். So tan inverse of 1 வந்து 45 degree. Okay, so theta equal to 45 degree. Okay, so இது மாதிரி தான் you have to find the angle between the vector and the horizontal axis. Okay, so இது clear-ஆ? Yes sir. ஸோ இதுதான் நம்ம பார்த்த தேர்ட் யூனிட்டில் வெக்டார்ஸ் கவர் பண்ணதில் மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ நான் இன்னும் செகண்ட் யூனிட்டுக்கு நான் இன்னும் கொஞ்சம் நடத்திடுறேன், ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. மேபி நான் ரெக்கார்டட் செஷனாக கொடுத்துட்றேன், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்கலாம். ஸோ இந்த கிளாஸை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் மோஸ்ட்லி நம்மளுக்கு கேட்குற ப்ராப்ளம்ஸ் இன் த கேஸ் ஆஃப் தேர்ட் யூனிட்டில் அப் டு வெக்டார்ஸ். ஓகே, நம்ம இதுக்கப்புறம் நம்ம மோஷன் இன் பிளெயினில் அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுற ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், அது லேட்டர் ஆன் பார்த்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு வெக்டார்ஸ், நம்ம தேர்ட் யூனிட்டில் வெக்டார் பேசிக்ஸில் இந்த ப்ராப்ளம்ஸ் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஓகே, ஸோ இதோட இந்த கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.